ஓகே. ரைட். இன்னைக்கு செஷனுக்கு போக முன்னாடி நாங்கள் இந்த செஷனை பற்றின சில விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ளையர்ஸில் என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் அதை தாண்டி என்ன விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கொண்டு இந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. செட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம் குயிக்காக. வேற என்ன விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஓகே. ரைட். ஓகே. இன்னைக்கு செஷன்ல முக்கியமான சில விஷயங்களை நான் பார்க்க போகிறோம். மெயினான சில விஷயங்கள். ஓகேவா? நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அநேகமா இந்த இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள்ல கவர் ஆகும். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்ல இப்ப எப்படி எனர்ஜெட்டிக்கா ஈக்கிறீங்களோ அதே மாதிரி செஷன் முடிய போகலே இதே எனர்ஜெட்டிக்கோட இருக்கணும். ஓகேவா? ரெடியா எல்லாரும்? போலாமா? எனர்ஜெட்டிக்கா ஈக்கிறீங்களா? எஸ். ஓகே. எக்ஸாம். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். நான் மெயினா சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதை குறித்து. ஓகேவா? அதோட இன்னும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல வந்து நாங்கள் மெயினாக 3 சாப்டர்ஸ், அதாவது மெயினாக 3 கண்டென்ட்டை வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொன்றா நிறைய விஷயங்கள் உள்ள அடங்குது. ஒவ்வொன்றா என்ன விஷயம் அப்படின்னு பார்ப்போம். முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்னா என்ன, அது எப்படி வருது, என்ன செய்யறதுக்கு, எக்ஸாம் நெருங்க போகலே ஒரு மாதிரி இருக்குது, அப்படி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவதா ஒரு ஃபார்முலா. நம்ம எங்களோட ஃப்ளையர்ஸ்ல வந்து போட்டிருந்தோம், எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு அப்படின்ட்டு போட்டிருந்ததானே. யார் யார் பார்த்தீங்க? யார் யார் அதை கவனிச்சிருந்தீங்க ஃபார்முலா? ஓகே. ஓகே, அந்த ஃபார்முலா பார்க்க போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் உண்டு. அடுத்ததா முக்கியமான விஷயம் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ஸை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? முதலாவது விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்னா என்ன, என்னதான் நீக்குது அதுக்குள்ளுக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை பார்ப்போம். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போகல உங்களுக்கு என்ன தோணுது? குயிக் சாட் பாக்ஸில் போட்டு பார்க்கலாம். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போகல என்ன தோணுது, நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? ஓகே. எஸ். ரைட். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் வருது அப்படின்ற போகல, எக்ஸாம் நெருங்குது அப்படின்ற போகல. சில பேருக்கு வந்து எக்ஸாம் நடக்கம் காட்டி நார்மலா தான் நீப்பாங்க. எக்ஸாம் ஹோலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்களோட விளையாட்டு இருக்கு. எக்ஸாம் வரப்போகல, நெருங்க போகல, இல்லைன்னா எக்ஸாம் எழுதுற டைம்ல ஒரு அழுத்தம் ஒன்று வரும் எங்களுக்கு, வந்து ஒரு இறுக்கமான ஒரு தன்மை வரும். அதான் நாங்கள் சிம்பிளா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாமுக்கு முன்னுக்கோ எக்ஸாம் நடக்க போகலையோ ஒரு மன அழுத்தம் ஒன்று வரும், மன இறுக்கம் ஒன்று வரும், ஒரு டென்ஷன் வரும், பதட்டம் ஒன்று வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் இல்லையா? அதான் நாங்கள் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் நல்லதா கெட்டதா? இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு வேணுமா வேணாமா? நல்லதா கெட்டதா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்? வேண்டும். ஓகே, கொஞ்சம். எஸ். பொதுவாகவே ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போகல, அது ஒரு லெவல் லீக்குது அப்படின்ற போகல, அது ஓகே நார்மல். எங்களுக்கு கட்டாயம் ஸ்ட்ரெஸ் வேணும் இல்லையா? ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நாங்கள் எந்த ஒரு விஷயமே செய்ய மாட்டோம். மோட்டிவேஷன்ன்றதே கிடைக்காது.
ஆனா அதை தாண்டி ஒரு லெவலை தாண்டி போகுது அப்படின்ற போகல தான் அது தீவிரமா ஆயிக்கும். அது வந்து எங்களால ஃபேஸ் பண்றதுக்கு இயலாம இருக்கும். அது எங்களுக்கு வந்து சரியான ஒரு ரிசல்ட்டை நாங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயத்தை எங்களுக்கு கொடுக்காது. அப்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றப்ப போல இது ஒரு லெவல்ல ஈக்குது அப்படின்றப்ப போல எங்களுக்கு மோட்டிவேஷனை தருது. இப்ப பாருங்களேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, எக்ஸாம் பத்தின எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னா நான் நல்லா படிப்பேனா? இல்ல. நல்லா பாஸ் பேப்பர்ஸ் செஞ்சு பார்ப்பேனா? இல்ல. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுவேனா ஒழுங்கா? இல்ல. அந்த ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் மீக்குது அப்படின்ற போல தான் அந்த பயம் கொஞ்சம் வரும். நான் எக்ஸாம்ல நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்ல ரிசல்ட் எடுக்கணும், நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு அந்த மோட்டிவேஷன் ஒன்று தரும் இல்லையா? அப்ப அதுதான் நான் வீட்டில் உள்ள விஷயம். இதே கூடுதலா போகுது அப்படின்ற போல தான் எங்களுக்கு வந்து அது எதிர்மறை எங்களை நெகட்டிவா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா போகுது. எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கிளியரா இந்த விஷயம்? கிளியரா? ஓகே. அப்ப இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதலாவது விஷயமா பிசிக்கலா பிசிக்கலா இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் சீக்கிறாங்களுக்கு தலைவலிக்கும். எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அது நெருங்கினாலே தலைவலி தான். நார்மலா தான் நிற்பாங்க, எக்ஸாம் கிட்டவாகுது அப்படின்ற போல தலைவலி கூடவே ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சோர்வாய்ப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சோர்வாய்ப்பாங்க. ஆக்டிவா ஆயிக்கிறக்குள்ள எக்ஸாம் மட்டும் கிட்டவாயிட்டு அப்படின்னா போதும், வேற எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. சோர்வாய்க்கிறது, லேதினஸ், எந்த ஒரு வேலையும் செய்து தோணுறல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி தூக்க பிரச்சனை. சில பேருக்கு வந்து தூக்கமா போகும், சில பேருக்கு தூக்கமே போகாது. எக்ஸாம் நெருங்கிட்டு அப்படின்னா விடிய விடிய முழிச்சு கொண்டிருப்பாங்க, அது தூக்கம் வேண்டியதே இல்லாமிக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தா அதிகப்படியான இதய துடிப்பு, ஹார்ட் பீட் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும். எக்ஸாம் நெருங்குது அப்படின்ற போகல ஹார்ட் பீட் நார்மல் ஆயிக்கிறது என்ன சொல்றது, அந்த அளவு படபடக்கும் இல்லையா? யார் யாரெல்லாம் இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க? சொன்ன அறிகுறிகள் யார் யாருக்கெல்லாம் ஈக்குது? எனக்கு இது ஈக்கிற மாதிரி விளங்குது சார் அப்படின்றவங்க. எஸ். ஓகே. அதே மாதிரி இமோஷனலா இமோஷனலா என்ன மாதிரியான விஷயங்கள் ஈக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதட்டம். எங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லாம இப்ப பார்த்தாலும் ஒரு பத பதற்றத்தோட தான் நீப்பாங்க, பரபரப்பா தான் நீப்பாங்க. என்ன செய்யற ஏது செய்யறேன்னு அவங்களுக்கே விளங்காது, நான் என்னடா செய்யறேன் அப்படின்னு. பதட்டமா தான் நீக்கும். அதே மாதிரி எரிச்சல். இப்ப ஊட்லிக்கிறாக்களோட எரிஞ்சு விழுகிறது, இல்லைன்னா சும்மா நார்மலா என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன ஒரு காமெடி ஜோக் பண்ணாங்க அப்படின்னாலும் குயிக்கா எரிஞ்சு விழுகிறது. தனக்கு என்ன நடந்திக்கண்டே தெரியாமிக்கும். பதட்டமாயிக்கிறது, எரிச்சல் ஆயிக்கிறது. அதே மாதிரி தன்னம்பிக்கை குறைவா தான் நீக்கும். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஈக்குது அப்படின்ற போக்குல தன்னம்பிக்கை ரொம்ப லோ ஆயிக்கும். அவளுக்கு வந்து பாசிட்டிவா ஈக்கிற விஷயங்கள் ரொம்ப லோ ஆயிக்கும். தன்னம்பிக்கை, அதே மாதிரி சுய சந்தேகம். அவளுக்கே டவுட் ஈக்கும், எனக்கு எக்ஸாம்ல பாஸ் ஏழுமா, ஏழா போனா என்ன செய்யற, மார்க்ஸ் குறையுமா, நான் நல்லா படிச்சுக்கிறேனா, என்ன செய்யற அப்படின்ற மாதிரி இருக்கும். சுய சந்தேகம் இருக்கும். தோல்வி பயம், முக்கியமா மார்க்ஸ் குறைஞ்சா என்ன செய்யற, இப்ப வந்து ரிசல்ட் குறைஞ்சிட்டு அப்படின்னு வைங்களே, என்ன செய்யற அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யார் யாருக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் சார் எனக்கு ஈக்கிற மாதிரி இறங்குது சார் அப்படின்னு? எஸ். ஓகே. அதே மாதிரி பிஹேவியர்ஸ், அவனோட நடத்தைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா தள்ளி தள்ளி போடுறது. இப்போ எக்ஸாம் மீக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும், நாங்க டைம் டேபிள் ஒன்று போட்டு அதை ஃபாலோ பண்ணி கொண்டு நல்ல முறையில படிச்சு அடுத்தது நெக்ஸ்ட் லெவல்ல போகணும் இல்லையா? ஆனா எக்ஸாம் வருது அப்படின்னா படிக்கிறல்ல, எதுவும் செய்யறல்ல, அதை தள்ளி போட்டுறேன், நாளைக்கு படிக்கும் பண்ணு. அப்படி தள்ளி போட்டு 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 கடைசி 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆகின அப்புறம் அதையும் தள்ளி போட்டுறேன், 2 மாசம் மீக்கிட்டானே படிச்சு கொள்ளையணும் அப்படின்ட்டு ஒரு கிழமையில வந்து நிற்கும். எக்ஸாமுக்கு 2 3 நாள் லீக்க செல்ல இன்னும் பதட்டம் கூடும், தள்ளி போட்டு போட்டு போட்டு. அப்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் சீக்குது அப்படின்னு போகல இவங்க தள்ளி போடுவாங்க. அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட் மறதி. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகத்தில் ஈக்காது. உண்மையில எக்ஸாமுக்காக வேண்டி படிப்பாங்க, படிச்சதெல்லாம் அடுத்த செகண்டே மறந்துடும். இங்க படிச்சுட்டு ரூமு போய்த்து மறுபடியும் திரும்ப வழியில வந்து மறுபடியும் ரூமு போய்த்து மறுபடியும் படிக்கிறாங்க அப்படின்ற போகல படிச்ச விஷயமே மறந்திக்கும்.
காரணம் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரேக்கே இல்லாம படிப்பாங்க. சில பேர் படிக்கவே மாட்டாங்க, காலம் தாழ்த்தி தாழ்த்தி போடுவாங்க. சில பேர் பிரேக்கே எடுக்க மாட்டாங்க. அவளுக்கு தின்றதும் விளங்காது, ஒன்றும் செய்யாது, தூங்குறதும் விளங்காது, ஒன்றுக்கும் டைம் இருக்காது. படிக்கிற 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 காரணம் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். அவளுக்கு ஒரு பயம் உண்டிக்கும், இதுல பாஸ் பண்ணி கொள்ளணுமே, மார்க்ஸ் குறைஞ்சிட்டா என்ன பண்ற, இந்த மாதிரியான விஷயங்கள் ஈக போகல. அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஈக போகல, ஓவரா பிரேக்கே இல்லாம படிச்சு கொண்டு கொஞ்சம் பேர் போவாங்க. யார் யாரெல்லாம் மீக்கிறீங்க இந்த மாதிரி? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது? ஆ, எஸ், ஓகே. அப்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான காரணம் என்ன? என்னென்ன விஷயங்களால எனக்கு வந்து இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு பார்க்க போகல. முதலாவது விஷயம், ப்ரிப்பேர் பண்ணல. நான் வந்து தயார் இல்லை, இல்லையா? குரூப்ல போட்டிருந்த ஒரு போல் உண்டு. அப்ப அதுல கூடுதலா வந்து இருந்தது என்ன? தயார் இல்லை, நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்றது தான் கூடுதலா வந்திக்கு, இல்லையா? அதுக்கப்புறமா வந்து இருந்தது அதிகப்படியான பயமாய்க்கிறது, பதட்டமாய்க்கிறது, இல்லையா? இப்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு முதல் காரணமே வந்து தயார் இல்லை அப்படின்றது. இப்ப பாருங்களே, ஒருத்தர் இருக்கிறாரு, எக்ஸாம் வருது, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு விளங்குது இப்ப நான் படிக்கணும் அப்படின்றது. ஒழுங்கா நல்ல முறையில் அவங்களோட சிலபஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி அவங்களோட விஷயங்கள், அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாரு. அதே மாதிரி பாஸ் பேப்பர்ஸை செய்யறாரு, டிஸ்கஸ் பண்றாரு, இதெல்லாமே செஞ்சு நல்ல முறையில் அவர் படிச்சு கொண்டு போறாரு அப்படின்னு போகலாம். அவருக்கு இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் சீக்குமா? நல்ல முறையில் அவர் தயாராகிறாரு, எக்ஸாமுக்கு தயாராகிறாரு அப்படின்னு போகலாம். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் சீக்குமா? இல்ல. இது எக்ஸாம் மீக்குதுன்னு தெரியும், ஆனா நான் எதுவுமே படிக்கல, சரியா? பாஸ் பேப்பர் செஞ்சு பார்க்கல, மனப்பாடமாக்க வேண்டிய விஷயங்களை மனப்பாடமாக்கல, இப்ப எதுவுமே செய்யல, நான் ரெடியே ஆகல அப்படின்னு போகல. எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வருமா வராதா? வரும், எஸ். அப்ப இதான் முதல் காரணமே, தயார் இல்லாம இருக்கிறது. ஓகேவா? முதல் பாயிண்ட் விளங்கிட்டா? கிளியரா? ஓகே. ரெண்டாவதா, தோல்வி பயம். தோத்துட்டா என்ன செய்யற? மார்க்ஸ் குறைஞ்சிட்டு ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ற? தொடர்ச்சியா இதே யோசிக்கிறது, இதே பயத்தில் ஈக்கிறது. நான் தோத்துட்டேன்னா என்ன செய்யற? எனக்கு வந்து மார்க்ஸ் குறைஞ்சிட்டேன்னா என்ன செய்யற? ஃபெயில் ஆகிட்டேன்னா அடுத்த கட்டம் என்ன செய்யற? நிறைய பேர் கேள்வி கேட்பாங்களே, நான் எப்படி ஃபேஸ் பண்ற? ஒரே இந்த தோல்வி பயத்தை பத்தியே தான் நினைக்கிறது, இதை நினைச்சு நினைச்சிக்கிறது. ஃபெயிலியர் 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 அண்டு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வி பயம். கூடுதலா இந்த விஷயத்த மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அவர் தலையில் இதே தான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப இதை நினைச்சு கொண்டிருக்க சொல்ல எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வரும். புரியுதா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பயம் உண்டிக்குது? எஸ். அடுத்ததா, ஓவர் திங்கிங். அதிகமா யோசிக்கிறது. எக்ஸாம் கிட்டவாயினதே சும்மிக்கிற புள்ள எக்ஸ்ட்ரீம் லெவல்ல யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளா தான் நீப்பாங்க, ஆனா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே யோசிச்சுக்கிறது. காரணம், நான் படிக்கல, நான் என்ன செய்யறேன் அப்படி என்ன மாதிரி. அதே மாதிரி மேல சொன்ன மாதிரி தோல்வி பயம், வேற வேற விஷயங்கள். நான் இன்னும் என்னத்தை படிக்கணும்? சில பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் படிச்சு ஒழுங்கா இருப்பாங்க, உண்மையிலே அவங்க ரெடியா இருப்பாங்க. ஆனாலும் ஓவர் திங்கிங், நான் படிச்சது போதுமோ தெரியவே, நான் படிச்ச விஷயத்துல இருந்து கேள்வி வருமோ தெரியவே அப்படி என்ன மாதிரி யோசிக்கிறது, ஓவரா யோசிக்கிறது. சில பேர் அவங்க படிக்கவும் இல்லை, தயார் பண்ணல அப்படின்னு போகல, அந்த அந்த சைட்ல வந்து யோசிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தும் ஓவரா யோசிக்கிற, உண்மையிலே அவங்க யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, இருந்தாலும் யோசிக்கிற ஓவரா. இந்த ஓவர் திங்கிங் கூடுதலா போகல என்ன நடக்கும்? ஈக்கிறது படிச்ச விஷயங்களும் மறக்கும். மறக்க போகல இன்னும் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்து கூடுதலா போகும். யாரெல்லாம் இப்படி இருக்கிறீங்க இந்த விஷயத்துல? ஓவர் திங்கிங். எஸ், எஸ். கடைசியா, பியர் ப்ரெஷர். சுத்திக்கிறவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அழுத்தம். நாங்க வந்து பசந்தா படிச்சு, பசந்தா கான்பிடென்ட்டா, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட இருப்போம். ஆனா சில பேர் வந்து எங்களை சுத்திக்கிற கூட்டாளிமாரு, சில நேரங்களா வீட்டுல எங்களை வீட்டுல இருக்கக்கூடியவங்களு
டீச்சர்ஸ் மாற எங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது இதால சுத்திக்கிறாக்களால எங்களுக்கு ஒரு பயமுண்டு வார. எஸ், இதுதான் பியர் ப்ரெஷர். சுத்திக்கிறவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அழுத்தம். அப்ப அவங்கள்ட்ட இருந்து நாங்க ஒழுங்கா படிச்சாலும் இன்னும் படி எக்ஸாம்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வருமோ தெரியவே, நீ இதெல்லாம் படி, இதை படி அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றது. எங்களோட வீட்டுல வந்து ஃபோர்ஸ் பண்றது. இப்படி அதை செய், இதை செய்யாது, அதை செய், எக்ஸாம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் நீக்குது, நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய் அந்த மாதிரி. அப்ப இந்த விஷயங்கள் ப்ரெஷர், வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த ப்ரெஷர். சில நேரங்கள்ல நாங்க நல்லா ரெடியா இருந்தும், நல்லபடியா நல்ல கான்பிடென்டா இருந்தும் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கு காரணமா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மீகும். சுத்திக்கிறவங்கள்ட்ட இருந்து அந்த நெகட்டிவான ப்ரெஷர் கொண்டு வரும். அப்ப அதாலே நாங்க பாசிட்டிவ் ஆகிக்கிறது அப்படியே டவுன் ஆகி போடுறோம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒண்டிக்குது? யாருக்கு இந்த சுத்திக்கிறவங்கள்ட்ட இருந்து யார்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுது? பிரைவேட்டா அனுப்புறவங்க பிரைவேட்டா போடலாம். யார்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஒன்று வருது எக்ஸாம் நெருங்க போகல? பேரண்ட்ஸ். எஸ், முக்கியமா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கூடுதலா வரும் இல்லையா? உமா கிட்ட இருந்து கூடுதலா வரும். ம். எஸ். அப்ப நல்லா படிக்கிற புள்ளே இந்த ப்ரெஷரால எல்லாமே டவுன் ஆகி போகும். உண்மைதானே? எஸ், எஸ், எஸ். அப்ப இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸா இருக்குது. இந்த 4 விஷயமும் முக்கியமான முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸா இருக்குது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணங்கள்ல. இப்ப நாங்க இந்த இந்த செஷனை முடிச்சு நாங்க போகல கான்பிடென்ட்டா கிளியரா அடுத்து என்ன செய்யணும், இந்த 2 மாசத்துக்கும் நான் என்ன செய்யணும், எப்படி எனக்கு கான்பிடென்ட்டா வர வைக்கணும், இந்த செஷன் முடிச்சு போகல எப்படி கான்பிடென்ட்டா போறோம் அப்படின்றத முழுசா இந்த செஷன்ல நீங்க பாப்பீங்க. ஓகேவா? எனர்ஜெட்டிக்கா ஆயிக்குதா? இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிக்குதா? போலாமா அடுத்ததுக்கு? எஸ். ஓகே. இப்ப ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போறோம். ஓகேவா? சூப்பர்பான ஆக்டிவிட்டி. ரொம்பவுமே தெளிவை தரக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. சரியா? குயிக்கா ஒரு நோட் புக்கும் ஒரு பென்சில் எடுத்துக்கொண்டு குயிக்கா வாங்க பார்க்கலாம். குயிக்கா ஒரு பென்னும் நோட் புக்கும் எடுத்துக்கொண்டு வாங்க. எடுத்து வாங்க குயிக்கா. எஸ்ன்னு போடுங்க, டன்னு போடுங்க செட் பாக்ஸ்ல. ஓகே, அப்ப எல்லாம் ரெடியா தான் வந்திருக்கிறீங்க. சூப்பர். ஓகே, ஸ்கிரீன்ல ஒரு வட்டம் தெரியுது இல்லையா? இந்த வட்டத்தை அதே மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஓகேவா? எல்லாரும் ரெடி ஆகிக்கிறீங்க? ஓகே, குட். நல்ல பிள்ளைகள். எஸ். இந்த வட்டத்தை அதே மாதிரி ட்ரா பண்ணுங்க. இந்த சப்ஜெக்டையும் அதே மாதிரி போடுங்க. பக்கெட் சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை போடுங்க. ஓகேவா? ஐசிடி எடுத்துக்கிற அப்படின்னா ஐசிடி, ஆர்ட்ஸ் எடுத்துக்கிற அப்படின்னா ஆர்ட்ஸ். நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்களோ அதை பக்கெட் சப்ஜெக்ட்ல போட்டு குயிக்கா இதை அழகா வரைங்க. வரைஞ்சிட்டு இதுல 34 54 அப்படின்னு போட்டிக்கிறேன் தானே, நீங்க அதே மாதிரி போடலாம். ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா ஒண்ணுக்கு போட்டுட்டு உங்களுக்கு கெஸ்ஸிங்ல பார்க்கலாம். ஓகேவா? குயிக்கா இதை ட்ரா பண்ணிட்டு பண்ணவங்க டன்னு போடுங்க. குயிக்கா ஒன்றை ட்ரா பண்ணிட்டு அதே மாதிரி அதே விஷயத்த இன்னொரு பேஜ்ல ட்ரா பண்ணுங்க. 2 ட்ரா பண்ணணும். ஓகேவா? 2 ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிட்டு டன்னு போடுங்க. குட். நிஸ்மா நிஸ்மா சம்சுன், ரொம்ப ஃபாஸ்டா ஆகிக்கிறீங்க. சூப்பர். அப்துல்லா டன். ஹஸ்னா டன்.
எஸ். ஓகே. ரைட். ரெண்டு ரெண்டு ட்ரா பண்ணிட்டீங்களே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப கரண்ட்லி இப்ப உங்களோட மனநிலைய பொறுத்து சரியா? தமிழ் பாடத்துல இப்ப எனக்கு என்ன மாரி மார்க்ஸ் எடுக்கலும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, அத நீங்க ஒரு டிக் பண்ணணும் இதுல. எனக்கு வந்து அ ஷூர் சார். தமிழ்ல வந்து ஒரு ஏ எடுக்கலும். ஒரு 75, 80 மாரி எடுக்கலும் அப்படின்னா, அவடத்துல ஒரு டாட். அதே மாரி மெட்ஸ்ல என்ன மாரி மார்க்ஸ் எடுக்கலும்? இப்ப கரண்ட்லி லாஸ்ட்டா நடந்த எக்ஸாம வச்சோ, இல்லன்னா அதுக்கு இடையில வேற என்ன சரி எக்ஸாம்பிள் அந்த மாரியான விஷயங்கள் கிளாஸஸ்ல நடந்தது வச்சோ, அத வச்சு போடுவானே. இப்ப கரண்ட்லி ஏந்த மனநிலை எப்படி இருக்குது? எனக்கு வந்து தமிழ்ல இத்தன மார்க்ஸ் மாரி எடுக்கலும் அப்படின்ற மாரி எனக்கு மனசு சொல்லுது. அதே மாரி மெட்ஸ்ல இவ்வளோ எடுக்கலும் அப்படின்ற மாரி சொல்லுது. அப்படின்னு இருக்கும் தானே. இப்ப எக்ஸாம் ஒண்ணு நடந்துச்சு. இப்ப உங்களுக்கு எக்ஸாம் ஒண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு மாரி மார்க்ஸ் எடுக்கலும் அப்படின்றத தான் இதுல மார்க் பண்ணணும். மெட்ஸ்ல ஒரு எனக்கு வந்து மெட்ஸ்ல எஸ் ஏ எடுக்கலும் அப்படின்னா எத்தனை பாயிண்ட்ஸ் மாரி எடுக்கலும் அது. அதே மாரி பக்கெட் லிஸ்ட்ல உங்களுக்கு எத்தனை எடுக்கலும் அப்படின்னு அந்த பாயிண்ட். ஓகேவா? இந்த மாரி ஒவ்வொன்றிலும் நீங்க எடுக்கலும் அப்படின்னு இப்ப கரண்ட்லி உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன மார்க்ஸ் தோணுதோ, அந்த விஷயத்த ஒரு ஒரு புள்ளி வைங்க. ஓகேவா? புள்ளி வச்சுட்டு இப்படி ட்ரா பண்ணுங்க ஒவ்வொன்டையும். புள்ளி வச்சவங்க நீங்க எங்கெங்கெல்லாம் புள்ளி வச்சீங்களோ அதை அப்படியே கிளியரா ட்ரா பண்ணணும். இப்ப நான் ட்ரா பண்ணிக்கிற மாதிரி ட்ரா பண்றேன்ல. ஓகேவா? கிளியரா அழகா ட்ரா பண்ணணும். ட்ரெயினுக்கு அடிபட்டு இந்த வண்டி மாதிரி ட்ரா பண்றதுல ஓலவல் எழுத போறவங்க கிளியரா ட்ரா பண்ணணும். ஓகே. புள்ளி இந்த லைன் இருக்குதானே, அந்த லைன்ல நீங்க வைக்கணும். இப்ப தமிழ் அப்படின்றா தமிழ்ல அந்த புள்ளியில லைன்ல ஒரு புள்ளி வைக்கணும். மெட்ஸ்ல ஒரு புள்ளி. கிளியரா? கிளியரா தாக்ரா? ஓகே. தமிழ்ல சஃபா. ஓகே. நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப கரண்ட்லி உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? இப்ப உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாரி மார்க்ஸ் எடுக்கலும்னு இப்ப தோணும் இல்லையா? எனக்கு ஒரு இவ்வளவு மாரி மார்க்ஸ் எடுக்கலும். எனக்கு ஏ ஒன்று எடுக்கலும். எனக்கு ஒரு எவரேஜ் மாரி தான் எடுக்கலும். ஒரு 50, 55 தான் எடுக்கலும் அப்படின்ற மாரி இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு கரண்ட்லி இப்ப எப்படி தோணுதோ, அத இதுல மார்க் பண்ணணும். எனக்கு 65 தான் எடுக்கலும் அப்படின்ற மாரி இருக்குது தமிழ்ல அப்படின்னா, அவ்விடத்துல ஒரு புள்ளி. ஓகேவா? மெட்ஸ்ல மெட்ஸ்ல எனக்கு வந்து ஒரு ஏ எடுக்கலும் 75 எடுக்கலும் அப்படின்னா, அந்த 75ங்கிற இடத்துல ஒரு புள்ளி. பக்கெட் லிஸ்ட்ல சிங்கள அப்படின்னா, சிங்கள எனக்கு ஏ எடுக்கலும் அப்படின்னா, அவ்விடத்துல ஒரு புள்ளி. ஓகேவா? இங்கிலீஷ்ல ஒரு புள்ளி. உங்களுக்கு இப்ப என்ன மார்க்ஸ் எடுக்கலும்? அத ஒவ்வொரு லைன்லயும் வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்படி. கிளியரா? சஃபா கிளியரா? நாஃபிஸ் கிளியரா? ட்ரா பண்ணினவங்க அந்த ஒவ்வொரு புள்ளியையும் இணைங்க. இப்படி. ஓகேவா? நீங்க எங்கெங்க புள்ளி வச்சீங்களோ, அந்த வெச்ச புள்ளிய இப்படி குயிக்கா இணைச்சிட்டு, நீங்க செஞ்சு இந்த அ இந்த சர்க்கிள குயிக்கா ஃபோட்டோ பண்ணி, நீங்க ஈக்கிற அந்த குரூப்ல குயிக்கா போடுங்க பார்க்கலாம். உங்களோட பேர் எதுவும் போட தேவையில்ல. ஃபோட்டோவ ஜஸ்ட் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதான் சொல்லுது. நீங்க அதுவரையில நீங்க ட்ரா பண்ணினவங்க ஃபோட்டோ புடிச்சு குரூப்ல போடுங்க. மத்தவங்க ட்ரா பண்ணுங்க. அதான் முடிஞ்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே?
ஓகே, அடுத்ததுக்கு போலாம். போட்டிக்கிறீங்க குரூப்ல. குட். ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன் இமேஜ்? ஓகே. இப்ப இது எதுக்காக நாங்க போட்டோம்? அதே மாதிரி நான் 1, 2 டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அந்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டி. ஸோ இது வந்து யாரையும் புண்படுத்துறதுக்காக வேண்டி இல்ல. எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி உள்ள விஷயம். இப்போ நாங்க போட்டோம் இல்லையா இதுக்கு பேரு வீல் ஆஃப் சப்ஜெக்ட். இப்போ பல நேரங்கள்ல நாங்க நல்லா படிச்சு கொண்டு போறோம். நாங்க படிச்சு கொண்டு போறோம். ஆனா எங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கும். நான் என்னென்ன விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆகிக்குது, எதுல பின்னிக்கிறேன் அப்படின்றது ஒரு கிளியரான பிக்சர் ஒன்று எங்களுக்கு இல்லாம இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்க செல்ல நாங்க எவ்வளவுதான் படிச்சாலும் சில விஷயங்கள்ல எங்களுக்கு கஷ்டமான, எங்களுக்கு வராத அப்படியான சில சப்ஜெக்ட்ல நாங்க அதை பின்தள்ளியே போடுவோம். இல்ல இது வராது, இது மார்க்ஸ் குறைவா தான் வருது அப்படின்னு அந்த விஷயத்த அப்படியே விட்டுக்கொண்டே போவோம் இல்லையா? அப்ப நாங்க இப்படி போடுறது. இப்ப என் மனநிலையை வச்சு நான் இது இப்ப போட்டிக்கிறது அநேகமா நீங்க இதுவரைக்கும் படிச்சது, நீங்க இதுவரைக்கும் அதுக்காக வேண்டி இப்போ போட்ட எஃபோர்ட் இதெல்லாம் வச்சு உங்களோட மனசு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்ஸ் தான் இது. அநேகமா இது உங்களோட நீங்க இப்ப ஒரு எக்ஸாம் செஞ்சா கிட்டத்தட்ட நீங்க இப்ப போட்ட மார்க்ஸும் நீங்க செய்யற எக்ஸாம்ல வரக்கூடிய மார்க்ஸும் கிட்டத்தட்ட சேமா தான் நீக்க சான்ஸ் கூடவா இருக்குது. ஏன்னா நம்ம மனசுக்கு தெரியும் அதோட கெப்பாசிட்டி என்ன, எந்த சப்ஜெக்ட்ல என்ன மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு மனசுக்கு தெரியும் இல்லையா? கான்செப்ட் புரியுதா நான் சொல்லிய விஷயம்? புரிஞ்சவங்க எஸ்ன்னு போடுங்க. ஓகே. அப்ப நாங்க இப்ப கரண்ட்லி இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு நாங்க இப்படி போட போகலத்தான் எந்த விஷயத்துல எந்த சப்ஜெக்ட்ல நான் இன்னும் முன்னுக்கு படிக்கணும், நான் இன்னும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். இப்ப எக்ஸாம் நடக்குது, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அந்த எக்ஸாம் நடக்குதுன்னு வைங்களேன். அப்ப அதுல எக்ஸாம் பேப்பர் தாராங்க. அந்த நேரத்துக்கு நாங்க கைக்கு எடுத்துட்டு இந்த சப்ஜெக்ட்ல மார்க்ஸ் குறைச்சல் அப்படின்றது அந்த டைம்ல மட்டும் விளங்கும். ஆனா அதுக்கப்புறமா அதை தூக்கி ஒரு மூலையில நாங்க வச்சுடுவோம். பேக்லயோ இல்லைன்னா ஒரு ஃபைல்லையோ அப்படி தூக்கி வச்சுடுவோம். அதை கணக்கு எடுக்கிறதே இல்லை. கடைசிக்கு அடுத்த எக்ஸாம் வரப்போகல தான் எங்களுக்கு விளங்கும் மறுபடியும் இந்த சப்ஜெக்ட்ல குறைவா தான் எடுத்துக்கிறேனே போன முறை, அதை நான் படிக்கவே இல்லை, ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு அப்பதான் விளங்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி ட்ரா பண்ணி நீங்க வைக்க போகல தான் உங்களுக்கு கிளியரா விளங்கும், பார்த்த உடனே விளங்கும் என்ன சப்ஜெக்ட்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இன்னும் கூட எதுல நான் ஃபோக்கஸ் பண்ணணும் படிக்கணும் அப்படின்றது விளங்கும். இப்ப இதுல பாருங்க, இதுல தமிழ், தமிழ்ல வந்து எஸ் ஏ ஒன்று எடுக்கலும். அதே மாதிரி மெட்ஸ், காமர்ஸ் இதெல்லாம் ஏவரேஜா போகுது, சிலது ஏவரேஜை தாண்டி போகுது. ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று எடுக்கக்கூடியதா இருக்குது, நல்ல ரிசல்ட்டா இருக்குது. அதே மாதிரி ஹிஸ்டரி கிட்டத்தட்ட ஏவரேஜா இருக்குது. அப்ப இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்ற போகல உங்களுக்கு ஏ எடுக்கலும். சயின்ஸ்ல ரொம்ப அடி வாங்கிக்கு, ஏவரேஜுக்கும் கீழே போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா உங்க மனசுக்கே தெரியும் இதுல வந்து இந்த மாதிரி தான் நீக்குது அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியும். அதனாலதான் இந்த தோணுது இங்க புள்ளி வைக்கிறதுக்காக வேண்டி. ஸோ நீங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு போகல நீங்க பிஏ நோக்கி வைக்க போகல உங்களுக்கு சிக்கு உங்களுக்கு டார்கெட் பண்ணி கொள்ளையிடும். புரியுதா? அப்ப நீங்க இது சயின்ஸுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி இத பாருங்க, இதுல ஏவரேஜுக்கும் கீழே தான் நீக்குது அநேகமா. இங்கிலீஷ்ல சூப்பர் மஷால்லா, ஏவரேஜுக்கும் மேல ஈக்குது. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப உங்களுக்கு தெரியுது இந்த ட்ராவிங் மூலமா உங்களுக்கு தெரியுது எங்கெங்க அடி வாங்கிக்குது, என்ன சப்ஜெக்ட் கூடுதலா அடி வாங்கிக்கிறது தெரியுது இல்லையா? ஸோ அதை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்க ஃபோக்கஸ் பண்றது
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல இங்கிலீஷ் ஓகே, அதே மாதிரி விளங்குது இல்ல, இஸ்லாம், எஸ் இஸ்லாம். அப்ப அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அது அட்லீஸ்ட் ஏவரேஜுக்கு உங்களுடைய இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஏவரேஜுக்காவது எல்லாமே இருக்குது அப்படின்றப்ப கூட உங்களுக்கு ஓரளவு ஒரு குட் ரிசல்ட் வந்து எடுக்கலாம். புரியுதா? ஏவரேஜுக்கு கீழே பெய்த்திக்குது அப்படின்றப்ப கூட நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அது முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து தனித்தனியா நீங்க பார்த்து பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இப்படி படிக்க போகல தான் உங்களுக்கே ஒரு தெளிவு கொண்டு வரும். நீங்க எதுல வந்து ஆகவே நல்லா ஹை லெவல்ல போயிருக்கீங்க, எதுல வந்து நல்லா லோவா ஆயிக்குது அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்க ஆரம்பிக்கும். கிளியரா இந்த பாயிண்ட், விஷயம் கிளியரா? அதே மாதிரி இதுல வந்து தமிழ் ஓகே, இங்கிலீஷ் ஓகே, அதே மாதிரி ஹோம் எக்கனாமி இது கரெக்டா விளங்குது இல்ல. ஓகே, என்னமோ சப்ஜெக்ட் உண்டு திரும்பிக்கிறதால கரெக்டா விளங்குது இல்ல. கொமர்ஸ், கொமர்ஸ்ல வந்து என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணா ஏ எடுக்கலாம். அதே மாதிரி ஹிஸ்டரியில ஏவரேஜ் ஆயிக்குது. இஸ்லாம் ஓகே. சயின்ஸ், சயின்ஸ்ல வந்து ஏவரேஜ் கிட்ட இருக்குது. அப்ப இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னப்ப போல பி, அதுக்கப்புறமா ஏ டார்கெட் பண்ணி உங்களுக்கு போகலாம். ஓகேவா கான்செப்ட்? எதுக்காக வேண்டி இந்த ட்ரோயிங் போட்டோம் அப்படின்றது கிளியரா? அதே மாதிரி இதுல அரபிக் ஓகே, இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா ஏவரேஜா வரும். அதே இன்னும் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்றப்ப கூட உங்களுக்கு சி, பி, அதே மாதிரி ஏ டார்கெட் பண்ணி உங்களுக்கு போகலும். இஸ்லாம் ஓகே, அதே மாதிரி அரபிக் லிட் அதுவும் ஓகே, ஹிஸ்டரி, சயின்ஸ், தமிழ், இதுல ஹோம் சயின்ஸ், அதுல இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அதுல வந்து ஃபோக்கஸ் தேவை. இன்னும் கொஞ்சம் அதுக்காக வேண்டி உழைக்கணும், நீங்க படிக்கணும். புரியுதா? அப்படி செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். உங்களுக்கு நீங்க அநேகமா நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, எங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்குதோ, எது ஈஸியா விளங்குதோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு அப்படியே போறோம். எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நாங்க நினைக்கிற சப்ஜெக்ட் அதை திரும்பியும் பாக்குறது இல்லை. அதை அப்படியே விட்டுட்டு போறோம். கடைசிக்கு ரிசல்ட் வரப்போகல 1-2ல மட்டும்தான் ஹை லெவல் லீக்கும், மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஏவரேஜ் ஆகிக்கும், இல்லைன்னா ஏவரேஜ் கீழேக்கும், இல்லைன்னா அதுல ஃபெயில் ஆகிப்போம். அப்பதான் எங்களுக்கு விளங்கும், அடே இந்த இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் படிச்சு இந்த அப்படின்ற மாதிரி தோணும். புரியுதா? கான்செப்ட் கிளியரா இது? அப்ப இந்த விஷயங்களுக்கு இப்ப உங்களுக்கு உங்களோட கெப்பாசிட்டி, இப்ப உங்களுக்கு பேப்பர் ஒன்று வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி மார்க்ஸ் வரும் அப்படின்றது இப்ப உங்களுக்கு கிளியரா விளங்குது. இனிமே நீங்க எதுல குறைச்சலாம், எதுல வந்து மார்க்ஸ் குறைவாயிக்குதோ அந்த விஷயங்களை நீங்க என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எப்பல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? எஸ், நவ். எஸ். அதே மாதிரி இன்னொன்னு போட சொன்னேன் தானே, அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி அடுத்ததுல உங்களோட ஓ லெவல் டார்கெட், உங்களோட ஓ லெவல் டார்கெட் என்ன அப்படின்றத மார்க் பண்ணணும். இதுல நீங்க மார்க் பண்ண போகல. சில பேருக்கு வந்து சார் எனக்கு ஏவரேஜா எடுத்தாலே போதும், பாஸ் மார்க்ஸ் எடுத்தாலே போதும், அதே போதும் அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. அநேகமா அவங்க அதே மாதிரி மற்றவங்களும் தான் இதுல மார்க் பண்ண போகல. நீங்க எதிர்பார்க்க ரிசல்ட்டை விட ஒரு படி மேல மார்க் பண்ணணும். எனக்கு ஒரு எஸ் ஒன்று வந்தாலே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை விட கூட மார்க் பண்ணணும். பி ஒன்றை டார்கெட் பண்ணணும். எனக்கு வந்து பி வந்தாலே போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஏஐ டார்கெட் பண்ணி போடணும். ஓகேவா? சார் இதுல வந்து ஷுவரா நான் ஃபெயில் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி தான் நீக்குது சார், அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றதுல எல்லாம் பாஸ் ஆகி வரும். எனக்கு இதுல வந்து போனது பரவாயில்லை, இதுல பாஸ் ஆகிக்கொண்டா போதும் சில பேர் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களும் வந்து அப்படி இல்லாம நீங்க டார்கெட் பண்ணணும், கூடவா டார்கெட் பண்ணணும்.
சில சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆக மாதிரி இருக்குது. ஆனா அது தேவையில்ல, அது ஃபெயில் ஆகினாலும் பரவாயில்ல, முக்கியமான விஷயத்துல பாஸ் ஆகினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்க அதை விட ஒரு படி மேல மார்க் பண்ணணும். இந்த கான்செப்ட் கிளியரா? எனக்கு ஏவரேஜ் ஒரு 55 இருந்தா போதும் அப்படின்னாக்க வந்து பிஏ டார்கெட் பண்ணி போடுது 65, 60. அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு 60 இருந்தா போதும், பி வரும், பி டார்கெட் போதும் அப்படின்னாக்க அதை தாண்டி ஏ டார்கெட் பண்ணி போட்டுருது. இப்படி போடுங்க பார்க்கலாம், குயிக்கா இப்படி போடுங்க. போட்டுட்டு அதையும் நீங்க எங்கெங்கெல்லாம் புள்ளி வச்சீங்களோ அதையும் இதே மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா? இது டார்கெட் ஆஃப் ஓஎல் கிளியரா? உங்களோட ஓ லெவல் டார்கெட். எஸ், குட். இந்த புள்ளியை வைங்க. புள்ளியை வச்சுட்டு ஒவ்வொன்றா ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணி முடிச்சவங்க டன்னு போடுங்க. ரெக்கார்டிங் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்கை பார்த்துக்கொள்ளும். ஓகே. மற்றவங்க இங்க கொஞ்சம் பேரை வந்து இருக்குது டன் டன். மற்றவங்க போட்டுறீங்களா? எஸ். ஓகே, சூப்பர். எஸ். ஓகே. இப்ப ஓ லெவல் டார்கெட், ஓ லெவல் டார்கெட் என் ரிசல்ட் வந்து ஆக்சுவலி இது இல்லை, நான் கீர்ன ரிசல்ட் இல்லை, அதை விட குறைவா தான் நான் வச்சேன். ஆனா நான் ஏன் கூட வச்சுக்கிறேன் அப்படின்ற யாருக்கெல்லாம் அந்த டவுட் வந்துச்சு? ஏன் நான் கூட வைக்கணும் அப்படின்ற அந்த டவுட் யாருக்கெல்லாம் வந்துச்சு? வேற யாருக்கு டவுட் வந்துச்சு? எஸ். ஏன் கூட வச்சோம் அப்படின்னா நாங்க ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து அதுக்காக வேண்டி படிப்போம். ஆனா ஆக்சுவலி நாங்க படிச்சது அந்த ரிசல்ட்டை விட கம்மியாயிக்கும் சில நேரங்கள்ல. அப்ப நான் எனக்கு பாஸ் மார்க்ஸ் வந்தாலே போதும், எஸ் வந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சு அதை டார்கெட் பண்ணி படிப்போம். ஆனா சில நேரங்கள் அதை விட குறைவா படிச்சிருந்தா நாங்க எதிர்பார்த்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்காது. இதே நான் ஒரு பிஏ டார்கெட் பண்ணி படிக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு போகல தான் சில நேரங்கள்ல அதை விட குறைவா படிச்சு பட்டுச்சு அப்படின்னா எங்களுக்கு எஸ் சரி வரும். புரியுதா? இதே நான் ஏ டார்கெட் பண்ணாதான் அட்லீஸ்ட் பி சரி வரும். சில பேருக்கு வந்து டார்கெட் பண்றதே மாஷால்லா அவங்க வந்து அதுக்கான ஆயத்தங்களை செஞ்சு அதை நோக்கி போறாங்க அப்படின்னு போகல அந்த டார்கெட்டே கிடைக்கும். அப்ப நாங்க எப்பவுமே எப்பவுமே நாங்க டார்கெட்டை கொஞ்சம் பெருசா வைக்கணும். பெருசா வைக்க சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல நாங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டிதான் நாங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை விட ஒரு படி மேல மார்க் பண்ணி அதை எங்களோட கோலா வச்சு நாங்க அதை நோக்கி படிக்கிறது. கான்செப்ட் கிளியரா? இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்குதா? சில பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு போறாங்க. என்ன சரி கேட்கணுமா, பேசணுமா? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப chat பாக்ஸ்ல போடலாம். லாஸ்ட்டுக்கு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகேவா? அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்டா, இந்த செஷன் முடிஞ்சு இன்னைக்கு உங்களோட இப்ப கரண்ட்லி நீங்க போட்ட இப்ப ரஃபா போட்டு இருக்கீங்க தானே, அப்ப அதை அப்படியே பசந்த அழகா அதை ட்ராப் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சைட்ல ஒரு A4 ஷீட்டை எடுத்து என்ன மாதிரி அழகா அதை ட்ரா பண்ணி அவங்களோட ஓ லெவல் டார்கெட்டை ட்ரா பண்ணி இதுல வந்து கலர் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் கலர் பண்ணி எப்படியோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி ட்ரா பண்ணி ரெண்டையுமே கிட்ட வைக்கணும். நீங்க எங்க படிக்கிறீங்களோ படிக்கிற இடத்துல, நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க இதை வைக்கணும். வைக்க செல்ல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மார்க்ஸை பார்க்க செல்ல இந்த மார்க்ஸ் நான் எடுக்கணுமே, ஓ லெவலில் நான் இவ்வளோ போட்டிக்கிறேன்னு, நான் இப்ப இந்த லெவல் நீக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் இதுக்கு படிக்கணுமே அப்படின்ற மோட்டிவேஷன் தானா வந்துடும். நீங்க கொஞ்சம் லேசினஸ் ஆகிக்குது, படிக்கவே தோணுது இல்ல, இந்த மாதிரி இருக்க போகல யாருமே வந்து உங்களே ஃபோர்ஸ் பண்ணி படி படி படின்னு சொல்ல தேவையில்ல. யாருமே வந்து உங்களுக்கு வெளியால மோட்டிவேஷன் உங்களுக்கு தர தேவையில்ல.
நீங்களே இதை பார்க்க போகல உங்களுக்கே தோணும், உன மனசு சொல்லும் நீ படிக்கணுமே, உன்னோட டார்கெட்டை நீ அடையணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசு உங்களுக்கே சொல்லும் அதை பார்க்க சொல்ல. நீங்க எந்த விஷயத்த அடிக்கடி அடிக்கடி பாக்குறீங்களோ அந்த விஷயத்த பண்ண தோணும். நீங்க இதை கிளியரா ட்ரா பண்ணி நீங்க வைக்கிறீங்க, அதை திரும்பி பாக்குறீங்க, திரும்ப திரும்ப பாக்குறீங்க அப்படின்ற போகலதான் உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து மைண்டுக்கு போகும். போக போகல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். கிளியரா? வீல் ஆஃப் சப்ஜெக்ட் கான்செப்ட் கிளியரா? ஓகே. இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்குதா? அடுத்து போலாம். ஓகே. குமார் சுரேஷ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? குமார் சுரேஷ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு கிளாஸ் ஒரே மாதிரி படிக்கிறாங்க. ஒரு கிளாஸ் அப்படின்ற போல ஒரே மாதிரி டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து படிச்சு கொடுக்குறாங்க. ஒரே கண்டென்ட், ஒரே சப்ஜெக்ட். சரியா? அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான கிளாஸுக்கும் போறாங்க. ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல நோட்ஸை கிளியரா எடுக்கிறாங்க, அதே மாதிரி படிக்கிறாங்க. எல்லாம் கிளியரா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே செஞ்சு கொண்டு போறாங்க. ஓகேவா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செஞ்சு கொண்டு போறாங்க. குமார் சுரேஷ் எப்படி இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகல. எக்ஸாமுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட்ல குமாருக்கு எப்பவுமே வந்து ஏவரேஜா தான் ரிசல்ட் வருது. அவங்களுக்கு குமாருக்கு வந்து ஏவரேஜ் ரிசல்ட் தான் வருது. இவ்வளவு தான் படிக்கிற, சுரேஷ் மாதிரியே தான் எல்லாம் செய்யற, எல்லாம் செஞ்சு ஏவரேஜா தான் ரிசல்ட் வருது. ஓகேவா? ஆனா சுரேஷுக்கு அதை தாண்டி நல்ல ரிசல்ட் கிடைக்குது. என்ன காரணமாயிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செய்யறாங்க, ஒரே மாதிரியே நோட்ஸ் எடுக்கிறாங்க, ஒரே மாதிரி படிக்கிறாங்க, ஒரே மாதிரி கிளாஸ் போறாங்க. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட சேமான விஷயங்களை தான் செய்யறாங்க. என்ன காரணமாயிக்கும் குமாருக்கு ஆனா எக்ஸாம்ல குறைவா ரிசல்ட் வருது, ஏவரேஜா வருது. சுரேஷுக்கு அதை விட கூட வருது. ஓகே. ரஹ்னா, சூப்பர், ஸ்மார்ட் ஒர்க். எஸ். அப்போ இந்த ஏவரேஜா மார்க்ஸ் வருது அப்படின்றது இந்த டவுட் அவருக்கு வந்து சுரேஷ் ஏன்னா எதனாலையும் கூட எடுக்கிறான் அப்படின்ற டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா குமார் என்ன செய்யறாரு அப்படின்னா டீச்சர்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, டீச்சர் நானும் அதே மாதிரி படிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா வந்து எனக்கு மார்க்ஸ் ஏவரேஜா வருது, அவரு கூட வருது அப்படின்னு எதனால வருது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்க போல டீச்சர் சொல்றாங்க, ஏன்னா நீயும் அதே மாதிரி எல்லாம் செய்யற, ஆனா அவன் என்ன பண்றான்டா அவன் ஸ்மார்ட் ஒர்க் செய்யறான். நீ மெனக்கெட்டு நோட்ஸ் எழுதி நிறைய படிக்கிறாய், நிறைய விஷயங்களை செய்யறாய், எல்லாம் செஞ்சு கொண்டு போறாள். ஆனா வந்து அவன் சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவா செய்யறான். அதே மாதிரி நீ நோட்ஸை படிக்கிற, அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மிக்கிற பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ் செய்யறான். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அவனாவே சில கேள்விகளை எடுத்து செய்யறான். நிறைய கேள்விகளை தான் அவன் நிறைய விஷயங்களை செய்யறான். அதே மாதிரி பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற போல அதை ஃபுல்லா படிக்கிறதை விட அதுல என்ன விஷயம் செல்ல வராங்க, அதுல இருக்கக்கூடிய கோ பாயிண்ட் என்ன அப்படின்ற விஷயத்த மட்டும் எடுத்து படிக்கிறான். அதே மாதிரி கிளாஸஸ் போனா அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப படிக்கிறான். நீ வந்து படிச்சுட்டு அதோட முடிக்கிறாய். ஆனா அவன் என்ன செய்யறான்டா படிச்ச விஷயத்த திரும்ப மீட்டி பார்க்கிறான். அப்ப இதெல்லாமே வந்து அவன் செய்யக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க். அப்ப இதனாலதான் அவன் வந்து உன்னை விட கூட ஹை லெவல்ல மார்க் எடுக்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்த டீச்சர் சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுது? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா? ஸ்மார்ட் ஒர்க். எஸ். ரெண்டும் செய்யணும். ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க். நான் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சா தான் ஒரு நல்ல ரிசல்ட்டை எங்களுக்கு எடுக்கணும். ஒரு குவாலிட்டியான ரிசல்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? நான் ஹார்ட் ஒர்க் பண்ற, கிளாஸ் போற, நோட்ஸ் எடுக்கிற, எல்லா விஷயங்களும் செய்யற, அதோட நாங்க ஸ்மார்ட் ஒர்க் செய்ய போகல தான் எங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். அப்ப இந்த 2 மாசத்திலையும்
நாங்க என்ன பண்ணணும்? ஸ்மார்ட் ஒர்க்கா, ஹார்ட் ஒர்க்கா? போத், ரெண்டும் செய்யணும். நாங்க அப்படி செய்ய போகல தான் எங்களுக்கு வந்து பெஸ்டான ரிசல்ட்டை இந்த 2 மாசம் இந்த சின்ன டைம் கேப்ல எடுக்கலும். கூடுதலா நாங்க ஸ்மார்ட் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். ஓகேவா? கான்செப்ட் கிளியரா? ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். ஓகே. ஸ்மார்ட் ஒர்க் எப்படி செய்யற? யாருக்காவது நான் சொன்ன விஷயங்களை தாண்டி இன்னும் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? ஸ்மார்ட் ஒர்க் எப்படி செய்யலாம் படிக்கும் போது? வேற எப்படி ஸ்மார்ட் ஒர்க் செய்யலாம்? ஓகே. எஸ். எஸ். எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடங்குது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த சின்ன டைம் கேப் ஒன்று தான் நீக்குது எங்களுக்கு இல்லையா? ஆனா நாங்க இன்னுமே தயார் இல்லை அப்படின்னு போகல. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈக்கு, நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாம் மீக்குது. அப்ப நாங்க இந்த இடத்துல எப்படி ஸ்மார்ட் ஒர்க் செய்யலாம் அப்படின்னா, இப்ப ஒரு பெரிய ஒரு யானை யானை மாதிரி தான் எங்களுக்கான சிலபஸ் சீக்குது. இப்ப சயின்ஸ் பாடம் அப்படின்னு எடுத்தா அதுல நிறைய சாப்டர் சீக்குது. ஒரு 10 சாப்டர் இருக்குது அப்படின்னு வைங்களே, சயின்ஸ் பாடத்துல மட்டும் 10 சாப்டர் இருக்குது. அப்போ அதை வச்சு நாங்க எப்படி ஸ்மார்ட் ஒர்க் செய்யலாம் அப்படின்னா, அந்த 10 சாப்டர்லயும் நாங்க ஒவ்வொன்றா படிக்கிறதுல அதை தாண்டி எக்ஸாமுக்கு எக்ஸாம்ல வந்து என்ன மாதிரியான சாப்டர்ஸ்ல இருந்து கூடுதலான மார்க்ஸ் வரக்கூடிய விஷய சாப்டர்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப 10 சாப்டர் இருக்குது அப்படின்னா அதுலயும் எக்ஸாம் பேப்பர்ல சில கொஷன்ஸ் வந்து 1 2 அப்படின்னு சின்ன மார்க்ஸ் தான் வரும். ஆனா இன்னும் சில கொஷன்ஸ் இருக்கும், அதுல ஹை லெவல் கூடுதலான மார்க்ஸ் வரக்கூடிய கொஷன்ஸ் இருக்கும். அப்ப நீங்க இந்த கெப்ல பார்க்க வேண்டியது ஹை லெவல் கூடுதல் மார்க்ஸ் வர வேண்டிய சாப்டர்ஸ் என்ன மாதிரியான சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணி அதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். கிளியரா? என்னோட வாய்ஸ் மத்தாக்களே கிளியரா கேக்குதா? ஆடியோ கிளியரா கேக்குதா? ஓகே. அப்போ எந்த சாப்டர்ஸ்ல இருந்து கூடுதலா பெரிய லெவல்ல மார்க்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு அந்த விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சாப்டர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன மார்க்ஸ் வரக்கூடிய சாப்டர்ஸ் அந்த அது லீக்கக்கூடிய கேள்விகளை நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போகல, எண்ட் ஆஃப் த டே எக்ஸாம் எழுத போகல உங்களுக்கு ஈஸியா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இயலும். அப்ப இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ற அப்படின்ற போகல உங்களுக்கு வந்து பாஸ்ட் பேப்பர்ஸை பார்க்க இயலும். பாஸ்ட் பேப்பர்ஸை பார்க்க போகல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுல அநேகமா பெரிய மார்க்ஸ் வரக்கூடிய கேள்விகள் என்னென்ன சாப்டர்ஸ்ல இருந்து வந்திக்குது அப்படின்னு நீங்க தேடி பார்க்க போகல உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், நான் படிக்க போகல ஒவ்வொரு டிப்பும் என்னோட டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கோ, இந்த பார்த்துக்கோ, இந்த சாப்டரை பார்த்துக்கோ, இந்த நோட்ஸை பார்த்துக்கோ, இது ஷுவரா ஓலவெளி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயலாக் மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் போகவே போகாது டீச்சர்ஸ் வாயிலிருந்து, இல்லையா? ஆ. எஸ். அதே தான். சிம்பிள். அவங்க சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ண பசங்க தான் எங்களுக்கு தேவையான ரிசல்ட் எடுக்கலும். அப்ப ஐடென்டிஃபை பண்ற விஷயம் உங்களுக்கு கிளியரா? ஸ்மார்ட் ஒர்க் கிளியர் ஆகிக்குதா? இது இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்குதா? ஓகே. சூப்பர். எஸ். அடுத்ததா நான் பார்க்க போறது ஃபோக்கஸ் ஃபார்முலா.
ஓகேவா? அடுத்ததா நாங்க பார்க்க போறது ஃபோக்கஸ் ஃபார்முலா. சூப்பர்பான ஃபார்முலா. இதுல எல்லா விஷயமும் அடங்கும். நாங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது, அடுத்தடுத்து என்ன செய்றது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுல அடங்க போகுது. சரியா? ஒரு சின்ன ஒரு பிரேக் உண்டு. குயிக்கா ஒரு குட்டி பிரேக் ஒன்று எடுத்துட்டு வருவோம். ஒரு 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ்ல வருவோம். ஓகேயா? ஓகே. குயிக்கா எங்கேயும் போவான ஜூம்ல இருங்க. 3 மினிட்ஸ்ல குயிக்கா ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஓகே. வந்துட்டீங்களா எல்லாரும்? எஸ். ரைட். அடுத்ததா பார்க்கிறது ஒரு ஃபார்முலா. சூப்பர்பான ஃபார்முலா. ஏற்கனவே சொன்ன மாதிரி அருமையான ஒரு விஷயம் உண்டு. ஸோ ஃபோக்கஸ்டா இதுவரையில் இருந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கா அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டு இருங்க. ஓகே, போலாமா? அடுத்து எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்களா? எஸ். ஓகே. இதுக்கு பேரு ஃபோக்கஸ் ஃபார்முலா. அப்படின்னா என்ன, இதுல என்னென்ன விஷயங்கள் ஈக்குது அப்படின்னு நாங்க பார்ப்போம் ஒன்று ஒன்றா. முதலாவது விஷயம் எஃப், ஃபோக்கஸ் ஆன் ப்ரியாரிட்டிஸ். உங்களுக்கு இந்த கெப்ல, இந்த டைம் கெப்ல என்ன விஷயம் உங்களுக்கு ஆக முக்கியமா இருக்குதோ அந்த விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போறது. ஏன்னா 2 மாசம் தான் நீக்குது அப்படின்னு போகல. இதுல இந்த டைம் கேப்ல என்னென்ன விஷயங்களை நான் கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு அந்த விஷயங்களை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போறது. அதே மாதிரி
என்னென்ன விஷயங்கள் எனக்கு தேவையில்லையோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த விஷயங்களை இல்லாமாக்குறது. கொஞ்சம் காலத்துக்கு எக்ஸாம் முடியும் காட்டியும் அந்த விஷயங்களை தள்ளி வைக்கிறது. அப்ப இந்த கெப்ல ஆகவே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்து அதை நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போறது தான் இந்த ஃபோக்கஸ் ஆன் ப்ரியாரிட்டிஸ். அப்ப இதுல குயிக்கா ஒரு ஆக்டிவிட்டியை நாங்க செய்ய போறோம். ஓகேவா? நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இதை செய்யுங்க. அப்ப இதுல நீங்க 2 சார்ட் போடணும். ஒன்று இம்பார்ட்டன்ட், ரெண்டாவது நாட் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட்ல இந்த 2 மாசத்துல நான் என்னென்ன விஷயங்களை கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும், எதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த லிஸ்ட் அவுட் பண்றது. உதாரணமா பாஸ் பேப்பர்ஸ் செய்யறது. சில பேர் வந்து இன்னுமே தொட்டு கூட பார்த்திக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான அவங்க இருக்காங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் செய்யறது, பாஸ் பேப்பர்ஸ் செய்யறது. இது அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட்டை தாண்டி அர்ஜென்ட் இல்லையா? அப்ப அதை இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்ல போடுறது. அதே மாதிரி டைம் டேபிள் ஒன்று போடுறது. டைம் டேபிள் அப்படின்னா உண்மையிலே ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு எங்கட கெப்பாசிட்டி, எங்கட விஷயங்களை வச்சு சரியா ப்ரொப்பரா போடுறது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது. ஷார்ட் நோட்ஸ் எதுல எல்லாம் எடுக்கணுமோ அந்த விஷயத்துல எல்லாம் பார்த்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நாட் இம்பார்ட்டன்ட்ல அன்வான்ட் ட்ராவல்ஸ், தேவையில்லாத பயணங்களை போறது. இந்த 2 மாசத்துக்கு வெளியில சுத்துறது, ட்ரிப்பல் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள். இல்லைன்னா எங்க சரி போய் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு தங்குறது. அப்ப இதெல்லாம் எக்ஸாம் தாண்டி மேலுக்கு செய்யணும். ஆனா இந்த 2 மாசத்துகளுக்கும் என்ன விஷயங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்றது, தேவையில்லாத ட்ராவல். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் chat. இதுல சில பேர் வந்து உண்மையில இருப்பாங்க. அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் பத்தின விஷயங்களை உண்மையிலே டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றவங்க ஈக்கி. இன்னும் சில பேர் வாட்ஸ்அப்ல குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொண்டு சும்மா அரட்டை அடிக்கிறது. முக்கியமா உருட்டு குரூப் வண்டி ஈக்கும் இல்லையா? ஃபேமஸான பேரு. இந்த குரூப்ல நிறைய செக் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக வேண்டியே இருக்கும் அந்த மாதிரி குரூப். அப்ப அதுல செக் பண்றது, ஓவரா சோசியல் மீடியா யூஸ் பண்றது, யூடியூப்ல சீரியல் பார்க்கறது, சைனீஸ் டிராமா, கொரியன் டிராமா, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போறது. அதே மாதிரி பாய்ஸ் அன்சைட்ல எடுத்தா கிரிக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபுட்பால், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறது, ஃபிலிம் பார்க்கறது. அதே மாதிரி இன்ஸ்டால அதை உருட்டி கொண்டபடி இருக்கிறது, ஃபேஸ்புக். அப்ப இதெல்லாம் ஓவர் யூசிங் சோசியல் மீடியா இல்லையா? எங்களோட டைமை வேஸ்ட் பண்றது. அப்ப அந்த நேரத்துல நாங்க படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்றது தான் முக்கியமான விஷயம். அப்ப இப்ப நீங்க குயிக்கா நோட் புக் எடுத்து அதுல இம்பார்ட்டன்ட் ஒரு பக்கத்துல, இம்பார்ட்டன்ட் மற்ற பக்கத்துல நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு ஆகவே முக்கியமான விஷயங்கள் என்ன ஈகுது, இந்த 2 மாசத்துக்கும் எதை நான் கூடுதலா செய்யணும் அப்படின்றது ஏர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் தானே, அந்த விஷயங்கள் ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதெல்லாம் குயிக்கா இம்பார்ட்டன்ட்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி நாட் இம்பார்ட்டன்ட்ல சின்ன சின்ன விஷயமா இருக்கும், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணு, சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அதை குயிக்கா லிஸ்ட் அவுட் பண்ணணும். எவ்வளவு நேரம் டைம் போகும் லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்க குயிக்கா எழுதிட்டு வாங்க. ஓகேவா? எழுதிட்டு வந்து முடிச்சவங்க டன்னு டைப் பண்ணுங்க chat பாக்ஸ்ல. இதுல லிமிட் இல்ல, இத்தனை தான் எழுதணும் அப்படின்னு லிமிட் இல்ல. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வந்து கொண்டே இருக்குதோ அது ஃபுல்லா எழுதுங்க. ஓகேவா? அவ்வளோ பாயிண்ட்ஸையும் எழுதுங்க. அனாஸ், முகமது அனாஸ் சூப்பர் சாட் போட்டிக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸு எதுவும் மிஸ் பண்ணாம ஒவ்வொன்றா எழுதும்.
இப்ப எழுதுறது கஷ்டமானவங்க, ட்ரவல் நீக்கக்கூடியவங்க, நீங்க பொறவு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம் இல்ல, பொறவு கட்டாயம் இந்த விஷயத்த செய்யணும். ஓகேவா? நீங்க பிறகு செய்யுங்க. சூப்பர். நெறைய பேர் எழுதுறீங்க, எழுதிக்கிறீங்க. சில பேர் கேள்வி கேட்குறீங்க. ஃபைனலா அதுகளுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகேவா? ஓகே. எது கூட வந்திக்குது? இம்பார்ட்டன்ட், நாட் இம்பார்ட்டன்ட். 2லயும் எது கூட வந்திருக்கு? நாட் இம்பார்ட்டன்ட். எஸ், எஸ், எஸ். என்ன லேர்னிங்? இந்த எழுதி பார்க்கிறதுல, எழுதி ஒரு விஷயத்த நாங்க மைண்ட்ல அப்படியே நினைக்கிறத விட, சார்ட்டா போடுறது, எழுதுறது, இதுல என்ன லேர்னிங்? என்ன லேர்னிங் உண்டு உங்களுக்கு கிடைக்குது இதுல? எழுதுறதுல? எஸ். செல்ஃப் அனலைசிங். எஸ், எஸ். அதேதான். நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் எழுதி பார்க்க போகல, அது அடுத்து கூடுதலா எங்க மனசுல பதியுது. அதே மாதிரி கிளியரான ஐடியா கிடைக்கும். சில நாங்க மைண்ட்ல நிறைய விஷயங்களை யோசிப்போம். அதை யோசிச்சு 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 அந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வரும். ஆனா அதை நாங்க எழுதாம அதை அப்படியே விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா யோசிச்சோம், நான் என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று யோசிச்சு அதை செய்யணும்ண்டு அப்படின்னு கடைசிக்கு திரும்ப யோசிக்கிறேன். ஆனா நாங்க எழுதி எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க எழுதி கிளியரா நாங்க வைக்க போகலத்தான் என் மைண்டுக்கு அது கிளியரா விளங்கும். இந்த விஷயங்கள் தான் செய்யணும், இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணணும், இது தேவையில்ல அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு கிளியர் பிக்சர் ஒன்று கிடைக்கும். நாங்க எங்கெங்க தவறுகளை ஒட்டிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கும். புரியுதா? கிளியர். எஸ். அப்போ இப்ப நாங்க சார்ட் போட்டுட்டோம். இன்னும் போடாதவங்க இன்னும் நிறைய சில பேருக்கு வந்து போட ஈக்கும். அப்ப அவங்க இந்த செஷன் முடிஞ்சு போங்க. அப்ப இந்த சார்ட் போட்டவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் ஃபாலோ பண்ணி செய்யணும் அப்படின்றத அதுலயே இம்பார்ட்டன்டான விஷயங்கள்ல கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களை 1, 2, 3 ஓர்டருக்கு இப்ப நீங்க ரஃபா போட்டிருப்பீங்க. செஷன் முடிஞ்சு அதை ஓர்டருக்கு நீங்க அதை போடணும். அதை போட்டு அந்த விஷயங்களை இம்பார்ட்டன்டான விஷயங்களை ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிக்கொண்டு வாங்க. எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்க லிஸ்ட் போட்டீங்களோ இப்ப இப்ப புரியுது இல்லையா? நாங்க எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறோம்னு இந்த சார்ட் மூலமே புரியுது. நாட் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தான் கூடுதலா வந்தீங்க. அப்ப இதெல்லாம் ஒவ்வொன்னாவே நாங்க அவாய்ட் பண்ணிக்கொண்டு வரணும். அதுக்கான சந்தர்ப்பம் அந்த விஷயங்களை செய்யறதுக்கான சூழ்நிலை வருது அப்படின்ட்டா கூட நாம எங்களை மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயத்துல இருந்து தவிர்ந்து எது விஷயமோ எந்த விஷயம் எனக்கு தேவையோ இந்த 2 மாசத்தையுள்ளுக்கும் எது ஆகவே முக்கியமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நாம செய்யணும். இதுல இன்னொரு சார்ட் போடையிலும் எப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல எல்லாமே படிச்சு எல்லாமே கேள்வியா பேப்பர்ல வரப்போறது இல்லை.
நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த விஷயம். எந்த விஷயம் உங்களுக்கு எந்த சாப்டர் உங்களுக்கு தேவையோ அத வந்து நீங்க படிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் அப்படின்றது. அப்ப அதே கான்செப்ட் தான். நீங்க படிக்கக்கூடிய எல்லா கேள்வியும், எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து எல்லா கேள்வியும் வரப்போறது இல்ல. அப்ப அதுல கூடுதலா இம்பார்ட்டன்ட்டா இந்த மாரியான சப்ஜெக்ட்ல இந்த மாரி கேள்விகள் வரும் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணி, அத நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? கிளியரா? அப்படி ஒரு சார்ட்டும் நீங்க போட்டு ஃபாலோ பண்ணலாம். அப்ப உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் இது எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஒர்க். கிளியர் ஐடியா கிடைக்கும். கிளியரா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கக்கூடிய விஷயமா தான் நீக்குது. ஓகே. அதே மாதிரி செகண்ட் ஓ ஆர்கனைஸ் யுவர் டைம். அதாவது டைம் நாங்க மேனேஜ் பண்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இது ஆர்கனைஸ் யுவர் டைம். முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா? இப்ப நாங்க டைம ஆர்கனைஸ் பண்ணி நாங்க இந்த சின்ன கெப் ஒண்டிக்குது. இந்த கெப்புல நாங்க டைம சரியா ஆர்கனைஸ் பண்ணி நாங்க போறோம் அப்படின்னு போகல, எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நான் டைம் ஒரு சரியான முறையில பெர்ஃபெக்ட்டான டைம் டேபிள போட்டு, அதுல என்னென்ன விஷயங்கள் எப்பப்ப செய்யணும் அப்படின்றத போட்டு, அத செஞ்சா, இல்லையா அப்படின்றத டிக் பண்ணி, அந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கொண்டு போகக்குள்ள, எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கடைசியில எங்களுக்கு வந்து கிளியரா விளங்கும். நான் என்னென்ன விஷயங்கள செஞ்சிக்கிறேன், எத ஃபாலோ பண்ணிக்கிறேன், எத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். கிளாரிட்டி ஒன்று வரும். இப்படி ஃபாலோ பண்ணி டைம் டேபிள ஃபாலோ பண்ணி டைம மேனேஜ் பண்ணிக்கொண்டு போகக்குள்ள, நான் எந்த ஒரு பாடத்தையுமே உடாம, எதெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அது மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். முதலாவது பாயிண்ட் இது. ஆர்கனைஸ் யுவர் டைம். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. டைம் டேபிள போட்டு பெர்ஃபெக்ட்டா படிக்கிறீங்க அப்படின்றப்ப கூட எந்த ஒரு விஷயமே வந்து நீங்க மிஸ் பண்ணாம உங்களுக்கு தேவையானத மட்டும் படிப்பீங்க. அந்த விஷயத்த மட்டும் செய்வீங்க. புரியுதா? ஓகே. செகண்ட் நீங்க டைம ஆர்கனைஸ் பண்றதால உங்களுக்கு ஃபோக்கஸ் கூடும். அதாவது நீங்க டைம் டேபிள போட்டு அந்த நேரத்துல அது மட்டும் தான் செய்யணும்ன்ற அந்த விஷயத்த போட்டு நீங்க செய்ய போகல உங்களுக்கு ஃபோக்கஸ் கூடும். இப்ப டைம் டேபிளும் இல்ல, சரியா ஒண்ணும் இல்ல, எதுவுமே செய்யல. சும்மா புக் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ற அப்படின்ற போகல எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றதே தெளிவில்லாம இருக்கும். இப்ப தமிழ் பாடத்தை எடுத்து தமிழ வந்து படிக்கிற, கொஞ்சம் போகல இது வானம், இது சோம்பரம் அப்படின்னு சொல்லி, வேற என்ன சரி ஒரு சப்ஜெக்ட படிக்கிற. கடைசிக்கு இத படிக்கிறோம் இல்ல, அத படிக்கிறோம் இல்ல. எதுவுமே இல்ல. ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இருக்கும். அப்ப நீங்க டைம் டேபிள போட்டு, அதுக்கேத்த மாரியான விஷயங்கள செய்ய போகல, உங்களுக்கு ஃபோக்கஸ்டா அந்த விஷயத்த செய்ய இயலும். ஒரே ஒரே டைம்ல ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கும். கிளியரா இந்த பாயிண்ட்? டைம் ஆர்கனைஸ் பண்றதுல வேல்யூ புரியுதா? எஸ். அதாவது அடுத்த பாயிண்ட் லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு இல்லாம போகும். நீங்க டைம சரியா மேனேஜ் பண்றீங்க, சரியான முறைக்கு படிக்கிறீங்க, சரியான முறைக்கு ஒரு பிளான் போட்டு அந்த விஷயங்கள செஞ்சுக்கொண்டு போறீங்க அப்படின்னு போகல, எக்ஸாம் நல்லாவே நெருங்க போகல உங்களுக்கு டென்ஷன் நீக்காது. உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டா ஆயிக்கும். நான் எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சுக்கிறேன், செஞ்சு முடிச்சுட்டேன், தேவையான எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரும். அப்ப எக்ஸாமுக்கு வந்து பசந்தா ரிலாக்ஸ்டா போயிட்டு எழுதிட்டு வர மட்டும் தான் வேலையாகும். லாஸ்ட் மினிட்ல ஸ்ட்ரெஸ் ஆகிக்கொண்டு பதட்டம் வரும். என்ன பண்றதுன்னு இல்லாமிக்கும், யோசனை கூடும். அப்ப இந்த ஒரு விஷயமுமே வந்து எங்களுக்கு கிடைக்காது. நாங்க சரியா டைம் ஆர்கனைஸ் பண்ணிக்கொண்டு போறோம் அப்படின்னு போகல. கிளியரா? ஆர்கனைஸ் யுவர் டைம். கிளியர்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எஸ். 3வது விஷயம் சி. அதாவது தொடர்ச்சியா கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ். தொடர்ச்சியா நாங்க பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? நாங்க படிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு ஒரு டைம் டேபிள போட்டு இன்றைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குறேன். நாளைக்கும் அதை ஃபாலோ பண்றேன். நாளான்னைக்கு இல்ல இது சரி வராது. எனக்கு கஷ்டம். ஃபாலோ பண்றது கஷ்டம். படிச்சாலும் அது ஏறுதில்ல. ஞாபகத்துல நிக்குதில்ல. அப்படின்னு சொல்லி அத அப்படியே மூடி வச்சுட்றேன். டைம் டேபிளும் அதே மாதிரி அது பாட்டுக்கு இருக்கும். அப்படி இல்லாம நீங்க போட்ட விஷயத்த என்ன விஷயங்கள் செய்யணும்னு நீங்க லிஸ்ட் பண்ணினீங்களோ அந்த விஷயத்த தொடர்ச்சியா செய்யறது. இந்த 2 மாசமும் ஓகேவா? இந்த 2 மாசமும் நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு வர்றீங்க அப்படின்ற போகல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ட எடுக்கிறதுக்கு ஏழுமா இருக்கும். புரியுதா? எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது மட்டும் இல்ல, வேற என்ன விஷயம் செய்யறண்டாலும் அதுல
தொடர்ச்சியான பிராக்டிஸ் செய்யணும். இன்றைக்கு செய்யற, நாளைக்கு செய்யற, நாளாண்டே செய்யறல, அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் தோணினா மட்டும் செய்யற அப்படின்னு இருந்தா எப்பவுமே வந்து நாங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்கவே கிடைக்காது. என்ன செய்யறோம்னாலும் அதுக்கு தொடர்ச்சி அப்படின்றது ஒரு விஷயம் மீக்கணும் லைஃப்ல. அடுத்தடுத்து அடுத்தடுத்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி 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 போனா தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக இயலும். புரியுதா கான்செப்ட்? படிக்கிறதா இருந்தாலும் நாங்க தொடர்ந்து படிச்சா மட்டும் தான் அந்த விஷயத்த ஆழமா நாங்க விளங்கெடுக்க இயலும். அதே மாதிரி ஆழமா எங்களோட மனசுல பதியும். தொடர்ந்து படிக்க 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 இன்ட்ரெஸ்ட் கூடும். கண்டினியூஸ் லேர்னிங் கிடைச்சு கொண்டே இருக்கும். அப்ப ஓகே, திரும்ப சொல்றேன். சி வந்து கன்சிஸ்டன்ட்லி ப்ராக்டிஸ். நீங்க தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்ப இன்னைக்கு படிக்கிற, ஸ்டார்ட் பண்ற, செஷன் முடிஞ்சு கொஞ்சம் படிக்கிற, அதே மாதிரி நாளைக்கும் படிக்கிற, டைம் டேபிளை போட்டு ஃபாலோ பண்ணி அதை செய்யற, இதை இடையில விடாம அதை தொடர்ச்சியா செய்யணும். சில விஷயங்கள் செய்யறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பழக்கமே இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நான் இந்த டார்கெட் அடையணும், இந்த கோல் அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நாங்க கட்டாயம் கன்சிஸ்டன்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு எங்களால எங்களோட கோல் அடையணும். கான்செப்ட் கிளியரா? தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 2 மாசமும் டைமை வேஸ்ட் பண்ணாம எனக்கு எது தேவையோ அந்த விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி தொடர்ச்சியா நாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண ரெடியா? எஸ். ஓகே. அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் இது, அண்டர்ஸ்டாண்ட் டீப்லி. நாங்க செய்யற விஷயங்கள், நாங்க படிக்கிற விஷயத்த டீப்பா நாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும், புரிஞ்சு படிக்கணும். படிக்க போகல இன்ட்ரெஸ்டே இல்லாம படிக்கிற அப்படின்னா, நீங்க படிக்கிற மட்டும் இல்ல, வேற என்ன சரி ஒரு வேலையை ஒன்று செய்றீங்க அப்படின்னா அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, உங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா, விருப்பமே இல்லாம ஒரு வேலையை செய்றீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் அடையாது. சக்சஸ் அடைகிறது ரொம்ப குறைச்சல். நீங்க எந்த விஷயத்த நல்லா விரும்பி அந்த விருப்பத்தோட நீங்க அந்த விஷயத்த செய்றீங்களோ அதுல நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு போகல, படிக்கிற விஷயத்த நீங்க விரும்பி படிக்கணும். அந்த சப்ஜெக்டை விருப்பமா பார்க்கணும். அந்த புக் எடுத்தா விரும்பி அதை பார்க்கணும் இல்லையா? படிக்கிற அப்படின்றது வந்து ஒருத்தர் திணிக்கலாம். அதை வந்து நாங்க திணிக்க, வெளியில இருந்து ஒருத்தர் திணிக்கிறதோ இல்லாட்டி அதை ப்ரெஷர்ல நாங்க அதை படிச்சு கொண்டே போறதோ, இந்த எந்த விஷயம் செஞ்சாலுமே வந்து எங்களுக்கு அது வந்து சக்சஸ் அடையாது. ஏன்னா வந்து எங்களுக்கே புரியல, எங்களுக்கே விரும்பல அப்படி என்ன போகல, அது டீப்பா எங்களுக்குள்ள போகாது. சோ படிக்கிற விஷயத்த டீப்பா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்களே, டீப்பா புரிஞ்சுக்கிற அப்படின்ற போகல, படிக்கிற படிப்பு வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற போகல, இல்லையா நாங்க ஒரு பாவக்கா பாவக்கா அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு எடுக்கும், அதை வந்து நாங்களே தின்ன விரும்ப மாட்டோம். கசப்பு அப்படின்னு போகல, இன்னொருத்தர் திணிச்சானு நாங்க தின்ன மாட்டோம். எங்களுக்கு அது விளங்கவே விளங்காது. அப்ப படிப்புன்றது விரும்பி படிக்கணும். பிரியாணி மாதிரி தாங்க 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 அப்படின்ற மாதிரி எங்களுக்கே விருப்பம் வந்து அதை நாங்க படிக்க போகல தான் எங்களுக்கு வந்து டீப் ஆயிக்கும். நாங்க ரசிச்சு ருசிச்சு நாங்க சாப்பிட போகல அதுல இருக்கிற அத்தனை டேஸ்ட்டுமே எங்களுக்கு விளங்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நாங்க படிக்கிறோம். மேக்ஸ் புக் எடுக்கிறோம், சயின்ஸ் புக் எடுக்கிறோம், ஹிஸ்டரி அப்பா சொல்லவே இல்லை, எடுத்தாலே தூக்கம் அப்படி அந்த மாதிரி நாங்க எடுத்து படிக்கிறோம் அப்படின்னு போகல, எங்களுக்கு வந்து டீப்பா அந்த விஷயம் உள்ள போகாது. அப்ப நாங்க அந்த புக் எடுக்கிறோம், அது எனக்கு விருப்பம் இல்லாத சப்ஜெக்ட், எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கு நான் இதை படிக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட், வாவ் சூப்பர் படிக்குது, சூப்பர் கண்டென்ட் அப்படின்னு அந்த புக்கை பார்த்து உங்களுக்குள்ளே நீங்க நினைச்சு கொள்ளணும். நீங்க நடிக்கணும், உங்களுக்கு விருப்பம் மாதிரி நடிக்கணும். நீங்க அப்படி நடிக்க செல்ல இந்த மனசுக்கு நல்லது கெட்டது உண்மை பொய் எதுவுமே தெரியாது. நீங்க சும்மா நடிக்கிறீங்க, எனக்கு இந்த சப்ஜெக்ட் விருப்பம், இது ஈஸி அப்படின்னு நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு போகல அந்த விஷயம் ஈஸியா உங்களுக்கு வந்து டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புரியும். கான்செப்ட் கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் டீப்லி. நீங்க எந்த விஷயம் செய்யறண்டாலும் அதை டீப்பா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலும். இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்குதா? ஓகே. லாஸ்ட் எஸ், அதாவது எங்கட மைண்டையும் பாடியையும் ஸ்ட்ராங்கா வைக்கிறது. நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை ஸ்லைட்லையும் ஆக்ஷன் நீக்கக்கூடிய அந்த அவ்வளோ விஷயங்கள்
இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா முதலாவது எங்களோட மைண்டையும் பொடியையும் கிளியரா ஸ்ட்ரென்த்தா வைக்கிறது, ஆரோக்கியமா வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் அந்த விஷயங்கள் எல்லாமே செய்யணும். இப்ப பாருங்க, நான் எப்ப பார்த்தாலும் யோசனை ஆயிக்கிறேன், எனக்கு வந்து டென்ஷன் ஆயிக்குது, கிளியரா இல்ல, மனசு ஒரே கவலையா ஆயிக்குது அப்படின்னா எனக்கு வந்து நல்லா படிக்க தோணுமா? பாஸ் பேப்பர் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுமா? ஆஹ் என் மனசே வந்து ஒழுங்கா இல்ல, குழப்பமா இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செய்ய தோணுமா? தோணாது. ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து எங்களோட மனசு வந்து அது கிளியரா காமா ரிலாக்ஸ் ஆகிக்கணும். அதே மாதிரி எங்களோட பொடியும் வந்து ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இந்த மட்டும்தான் எங்களால இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணலும், அதை அப்படியே தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு போகலும், நல்ல ரிசல்ட் எடுக்கலும். இப்ப எங்கட வந்து மைண்ட் வந்து எங்களோட மனசு வந்து உடைஞ்சு போய்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தால கொஞ்சம் டவுன் ஆகிக்குது அப்படின்ற போகல அது எங்களோட பொடியிலேயும் எஃபெக்ட் ஆகுத விளங்கும். மனசு ஒரு அளவு அது ஏதோ ஒரு பிரச்சனையால கொஞ்சம் டவுன் ஆகிக்குது அப்படின்ற போகல எங்களோட உடம்பு வந்து இயங்காது. மனசு பிடிக்குதோ அதே மாதிரி தான் அது ரியாக்ட் பண்ணும். சுறுசுறுப்பா ஒரு வேலையை செய்யலா போகும், லேசினஸ் சீக்கும், ஒரு டயர்டா ஃபீல் பண்ணும் உடம்பு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. எங்களோட மைண்டும் பொடியும் வந்து வேற வேற இல்லை. எங்களோட மைண்டும் பொடியும் ரெண்டுமே வந்து ஒரே விஷயம், ஒரே சிஸ்டம் தான். மனசு பாதிச்சா பொடி பாதிக்கும். எங்களோட பொடியில வந்து ஏதாவது ஒரு காயம் வந்துச்சு அப்படின்னா மனசு பாதிக்கும். இப்ப பாருங்க, கை வெட்டி பட்டுட்டு அப்படின்னா எங்களோட மனசு ஹாப்பியா ஃபீல் பண்ணுமா? ஜோலி கை வெட்டி பட்டுட்டு ரத்தமெல்லாம் வருது அப்படின்னு எங்களோட மனசுக்குள்ளுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுமா? இல்ல இல்ல. கை வெட்டி பட்டுட்டு ஐயோ ரத்தம் வருது அப்படின்ட்டு அப்படித்தானே ஃபீல் பண்ணும். இதே காலில் என்ன சரி நடந்துட்டு விழுந்து கால் என்ன சரி நடந்துட்டு அப்படின்னா ஜோலி கால் வந்து ஆஹ் நடந்துட்டு இனிமே வந்து உன்னால நடக்க முடியாது அப்படின்னு மனசுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணுமா? இல்ல இல்ல. அப்ப வெளியில எங்களோட பொடிக்கு ஏதாவது விஷயம் நடந்தது, பொடியில வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போல மனசும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மனசுல ஏதாவது நடக்குது, மனசு வந்து சோர்வாயிக்குது, மைண்ட் கிளியர் இல்லாமிக்குது அப்படின்ற போல எங்களோட ஆக்ஷன்ல எதுவுமே கொண்டு வரல, எங்களோட பொடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணும். ஸோ நாங்க எல்லா விஷயத்தையும் நாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண முன்ன வேற வேற என்ன சரி ஒரு விஷயம் செய்யற அப்படின்னு போகல எல்லாத்துக்கும் முன்ன எங்களோட மைண்ட் என் பொடியை வந்து காமா ரிலாக்ஸ்டா அதை வந்து ஆரோக்கியமா வைக்கணும். புரியுதா கான்செப்ட்? எவ்வளவு முக்கியம்னு விளங்குதா? என்னோட மனசே உடம்பையும் வந்து ரிலாக்ஸா வைக்கணும், ஹெல்த்தியா வைக்கணும். கிளியரா அந்த விஷயம்? எஸ்னு டைப் பண்ணுங்க குயிக்கா. ஓகே. எஸ். அடுத்ததா நாங்க மூணாவதா பார்க்க போறது கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி என் மனசை வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமா வைக்கணும். அதை தாண்டி நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நாங்க வந்து ஐ கான்ட்லேருந்து ஐ கென்னுக்கு போகணும். இப்ப அநேகமா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கு எல்லாம் காரணம் அந்த தோல்வி பயம் அந்த விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னால ஏலா அப்படின்னு நாங்க நினைக்கிறது தான். எனக்கு வந்து படிப்பு வருது இல்ல, எனக்கு வந்து இவ்வளவு படிச்சாலும் ஞாபகத்துல இருக்குது இல்ல, நான் இவ்வளவு காலமா நான் படிக்கிறேன் தானே, ஆனா எந்த ஒரு நாலேஜுமே எனக்கு இல்லையே, நான் எக்ஸாம் எழுதினாலே எனக்கு ஒன்றுமே வருது இல்லை, நான் என்ன ஆன்சர் எழுதுறேன் அப்படின்னு ஒரு கேள்விதான் நீங்குது. எனக்கு எதுவுமே வருது இல்ல அப்படின்ற மாதிரி நாங்களாவே நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப இதுல இருந்து நாங்க வெளியில வரணும், எனக்கு கேளும் அப்படின்றத அந்த அந்த எண்ணத்தை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விதைக்கணும். புரியுதா கான்செப்ட்? உங்களோட ஃப்ரெண்டால ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கலும் அப்படின்னா உங்களாலே நல்ல மார்க்ஸ் எடுக்கலுமா ஏலவா? ஏலும். அவர் கேட்கிற அதே விஷயம் தான், அதே மூளை, அதே மாதிரி சிந்திக்கக்கூடிய திறன், அவர் படிக்கிற அதே சப்ஜெக்டை தான் நானும் படிக்கிறேன். அப்ப அவரால் அந்த ரிசல்ட் எடுக்கலும்டா என்னாலையும் அந்த ரிசல்ட் எடுக்கலும் அப்படின்றத நான் நம்பணும். முதல்ல எனக்குள்ள அந்த கான்பிடன்ஸ் சீக்கணும். எஸ் ஐ கேன். எஸ், நானே என்னைய நம்பல, என்னால நல்ல ரிசல்ட் எடுக்கலும்னு நானே என்னைய நம்பல, எவ்வளவு படிச்சாலும் மறக்குது தான் அப்படின்னு நானே எனக்குள்ள சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு சுத்திக்கிறாக்களும் வந்து எங்களே நம்ப மாட்டாங்க.
புரியுதா? சுத்திக்கிறவங்களும் வந்து இவன் சரி வர மாட்டான், இவன் எவ்வளவு படிச்சாலும் அவ்வளவுதான், இவனுக்கு வந்து போன போன பையனும் எடுத்த மார்க்ஸை பாரு, இந்த பையனும் இவன் படிப்பான்னு நான் நினைக்கிறேன் இல்ல அப்படின்னு தான் எங்களை சுத்திக்கிறவங்களும் சொல்லுவாங்க. எங்களுக்கான மோட்டிவேஷன் கிடைக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் நானே என்னைய நம்பல, என்னால் ஏழுமன்னு நம்பல. நான் எனக்கிட்ட எல்லா தகுதி மீக்குது, எனக்கிட்ட எல்லா திறமையும் மீக்குது அப்படின்னு நான் நம்பல. புரியுதா? முதலாவது விஷயம், எங்களுக்குள்ள அந்த கான்பிடன்ஸை நாங்க வளர்த்து கொள்ளணும். ஒரு தத்துவம் உண்டிக்குது, அதாவது இந்த உலகத்துல ஒருத்தரால் ஒரு விஷயத்த செய்யலும்டா அதை கற்றுக்கொண்டு மற்றவராலே அந்த விஷயத்த செய்யலும். புரியுதா? அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அவரு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்றாரு அப்படின்றத பார்த்து, அவருடைய மென்டல் மெப்பை பார்த்து அதை நாங்க அப்படியே ஃபாலோ பண்றது, அவரை ரோல் மாடலா எடுத்து நாங்க அதை அப்படியே செய்யறது. அவனால நல்லா படிக்கிறான், நல்லா மார்க்ஸ் எடுக்கிறான் அப்படின்னா என்னால மெடிக்கலும், அதுக்கு அவன் என்ன செய்யறான் அப்படின்றத பார்த்து அதை ஃபாலோ பண்றது. அவன் என்னென்ன மாதிரி படிக்கிறான், என்ன விஷயங்கள் அவன் ஃபாலோ பண்றான், எப்படி அவன் மனப்பாடமாக்குறான், என்னென்ன விஷயங்களால அவன் வந்து அந்த ப்ராக்டிஸை கூட்டிக்கு வரான், அவனோட சக்சஸ் பின்னால என்ன விஷயங்கள் லீக்குதுன்றது அப்படி டோட்டலா அதை பார்த்து அவருடைய மென்டல் மேப்பை பார்த்து நாங்க ஃபாலோ பண்றது. அப்படி ஃபாலோ பண்ண போகல எங்களுக்கு ஈஸியா எங்களுக்கும் சக்சஸ் அடையிடும். புரியுதா கான்செப்ட்? ஏன்னா வந்து சக்சஸ், எங்களோட சக்சஸ்ல எங்களோட மைண்ட் வந்து எந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச் சொல்லுது 80% எங்களோட சக்சஸ் காரணம் எங்களோட மைண்ட் தான். எங்களோட மைண்ட்ல என்ன விஷயம் மீக்குதோ, நாங்க எங்களோட மைண்டுக்கு என்ன விஷயத்த புகுத்துறோமோ அதே மாதிரிதான் எங்களோட செயல்லையும் வரும், அதே மாதிரி தான் எங்களோட சக்சஸ்லயும் மீக்கும். அப்ப எனக்கு கேளா வராது, படிப்பு சுட்டு போட்டாலும் வராது, கஷ்டம், மனப்பாடம் ஏறவே ஏறாது, எவ்வளவுதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஏறவே ஏறாது அப்படின்னு நீங்க தொடர்ச்சியா செய்றீங்க, செலுத்துறீங்க அப்படின்னு போகலாம், மைண்டுக்கு அதையே கொடுக்குறீங்க அப்படின்னு போகலாம், அதே மாதிரி தான் அது ரியாக்ட் பண்ணிக்கொண்டு போகும். ஒரு கட்டத்துல அது நம்பும், இவனால் ஏல, இவனுக்கு வராது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வாரதும் வராம போய்த்திடும். அப்ப எல்லாத்தையும் தாண்டி எங்களோட மனசை பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா அதை நாங்க வைக்கணும். கிளியரா கான்செப்ட்? இன்ட்ரெஸ்டிங் ஆயிக்குதா? எவ்வளவு முக்கியமான விளங்குதா? எஸ். மனசை பத்தின ஒரு விஷயம் நாங்க நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அநேகமா. அதாவது நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களோட செயல்களுமே எல்லாமே வந்து மாறும். நீங்க பாசிட்டிவா நினைக்கிறீங்க அப்படின்னு போகல, பாசிட்டிவான விஷயங்களே உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும். புரியுதா? நம்ம மனசு வந்து காந்தம் மாதிரி, அது எப்படி இரும்பு கிட்ட போச்சு அப்படின்னா அதை இழுத்து எடுக்குதோ அதே மாதிரி என மனசுல என்ன விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரியான அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை மட்டும்தான் எங்களை எங்களை நோக்கி வரும், எங்களை நோக்கி கூட்டி கொண்டு வரும். இப்ப வந்து மனசளவுல வந்து எனக்கு வராது, படிக்கிறல்ல, நான் வந்து சரியில்லை அப்படின்னு போகல, ஆட்டோமேட்டிக்கா படிப்பே வராத அதுல பின்தங்கினவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைக்கிளுக்கே நாமளும் போய் தருவோம், அவங்களோடயே தான் நீப்போம். இதே நான் நல்லா படிக்கிறேன், நல்லா ஈக்கிறேன், நான் எனக்கு வந்து நல்ல திறமைக்குது, நல்ல ஞாபக சக்தி இருக்குது இப்படின்னு நாங்களாவே எங்களுக்குள்ள நினைச்சு அந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகல, எங்களை சுத்திக்கிறவங்களும் பாசிட்டிவானவங்களாவே கிடைப்பாங்க. கான்செப்ட் புரியுதா? நாங்க ஸ்கூல்ல பார்ப்போம், ஒவ்வொரு செட்டா இருக்கும், படிக்கிற செட் ஒண்டிக்கும், கூத்து போடுற ஒரு செட்டிக்கும், இன்னொரு செட்டிக்கும், சும்மா ஒன்றும் இல்லை, படிப்பும் இல்லை, கூத்து போடுறதும் இல்லை, தான் நெனத்துக்கு வாழ்றன்னு இல்லாமிக்கும் சும்மா அரட்டை அடிக்கிறது. அப்ப அந்தந்த கேங் நிற்கும். என்ன காரணம்? அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள எப்படி நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மற்றவங்களும் அவங்களுக்கு அவங்கள கொண்டு வந்து சேர்க்கும். நான் நல்லா பாசிட்டிவா எனக்கு கேளும் என்ன, எனக்கு எல்லா தகுதி நீக்கி அப்படின்னு நான் பாசிட்டிவா நினைக்க போகல, என்னை சுத்திக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவா நினைக்கிறவங்க தான் என்னையோட வந்து சேருவாங்க. புரியுதா? எவ்வளவு முக்கியம்னு புரியுதா? என்னோட எண்ணங்கள், நாங்க எவ்வளவு என்ன நினைக்கிறோம் அப்படின்றது எவ்வளவு பவர்ஃபுல்ன்றது. சோ என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும், இனிமே நாங்க என்ன பண்ணணும்? குயிக்கா செக் பாக்ஸ்ல போடும் பார்க்கலாம். ஓகே.
பாசிட்டிவா இருக்கணும். எல்லா விஷயமே வந்து எங்களோட மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா கொடுக்கணும். என்னால் இயலும்னு நான் நம்பணும். முதலாவது எஸ், பிலீவ் இன் யுவர்செல்ஃப். என்னைய நான் நம்பணும். என்னைய நான் நம்பினா மட்டும்தான் மத்தவங்க என்னைய நம்புவாங்க. எனக்கான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். எஸ்.